படம் ஆவரேஜ் தான் ப்ரோ. படம் கதையே இல்லை இதுக்கு. அதெல்லாம் எல்லாமே நல்லா இருக்கு, விஎஃப்எக்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் ஸ்டோரி தான் இல்லை. ஆமாம். எல்லாமே கரெக்டாக இருக்கு, கதை மட்டும் தான் இல்லை. உண்மையான வில்ல வந்து சிவா மட்டும் தான் அதில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வெறும் காதல் காட்சி, தேவையே இல்லை. அது நேராக கொண்டு போயிட்டு இருக்கலாம்ல. அதாவது படம் வந்து நான் வந்து தப்பாக சொல்லலை, உண்மையில கஷ்டப்பட்டு சூர்யா நடிச்சுக்கிறான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நான் கண்டி படம் வந்து செகண்ட் பார்ட்டை தான் தெரியும். அந்த காஸ்டியூமு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, அருமையான காஸ்டியூம். விஷுவல்ஸ்லாம் நல்லா இருக்கு. நல்லா இருக்குது, அதெல்லாம் எந்த குறையும் இல்லைங்க. இது ஏங்க யோகி பாபுலாம் காட்டுறது என்னங்க இது? ஒரு கத்தினு போயிட்டு சம்பாதிக்கிறாங்க, 5 லட்ச ரூபாய் ஆசைப்பட்டு சம்பாதிக்கிறாங்க. அதில் பார்த்து அந்த பையனுக்கு இருந்த பிரெண்டு அதுலேருந்து ஒன்று அந்த எஃபெக்ட் இவருக்காவது கொஞ்சமாவது இருக்கணும். நான் பிளட்டு சம்மந்தப்பட்டு நான் சொல்கிறேன், அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கூட இல்லையே. செகண்ட் இவருக்கு இல்லையா, சூர்யாவுக்கு இல்லையா, அவருக்கு தானே எஃபெக்ட் இருக்குது. எஃபெக்ட் போகிறதெல்லாம் மலைவாழ், அவர் தான் எஃபெக்டே. இந்த சூர்யா எஃபெக்டே கிடையாது. நான் சொல்கிறது புரியுதுடா? சூர்யானத்தா அந்த சூர்யாவுக்கு தான் எஃபெக்ட் இருக்குது. அந்த கத்துறது, அதாவது காஜலா கத்தம் தெரியும் பார்த்தீங்களா, தண்ணியிலேருந்து காசலா அது மாதிரிலாம் கத்துறதுலாம் பிஜிஎம்லாம் சூப்பராக இருக்குது. இந்த சூர்யா கொஞ்சம் கூட பிடிக்கலங்க, அந்த சூர்யா தான் எனக்கு பிடிச்சது. ஒரு ஃபேண்டசி ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச படமா எடுத்திருக்காங்க, அதை வந்து சொல்லி ஆகணும். சூர்யாவோட ஹார்ட் ஒர்க்லாம் குறைய சொல்ல முடியாதுங்க. அவர் பண்ணிருக்காரு 50 வயசுல, அவர் சும்மா சட்டையை கழட்டி தூக்கி விடுறாரு, ஒரு 6 பேக்ஸ் வைக்கிற சீன் காட்டுறாங்க, ஆடியன்ஸ் தெரிய விட்றான் இதுலேயே. ஸோ அது அந்த ஒரு மொமெண்ட்டே போதும் சூர்யா ஃபேன்ஸ்க்கு, அதை தாண்டி எதுவுமே வேணாம். இதில் என்ன லெட் டவுன் ஆனிச்சுன்னா, ஷிர்டி சிவா வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேன் இண்டியன் மூவி பண்ணுறாரு. அவர் ஸ்டோரியில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணும். அவர் ஹார்ட் ஒர்க்லாம் நல்லா தெரியுது. வெற்றியோட டிஓபிலாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு, சினிமாட்டோகிராஃபிலாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. நீங்கள் ஸ்டோரியில் அந்த ஹார்ட் ஒர்க்கை கொஞ்சம் லைட்டாக போட்டிருந்தீங்கன்னா இது ஒரு கண்டிப்பாக ஒரு பாகுபலி அளவுக்கு பேச வேண்டிய படம் தான். ஸ்டோரியை கோட்டை விட்டதுனால திஸ் ஹஸ் பிகம் ஜஸ்ட் ஒரு வாட்ச், ஒரு தேவாரா மாதிரி. இப்போ தேவாராக்கு சொன்னாங்களா ஒன் டைம் ஆகலாம், அந்த மாதிரி ஆயிடுச்சு. பட் ஒரு எஃபர்ட்டாக சூர்யா சார் லெவல் எஃபர்ட்ஸ்லாம் வந்து சவுத் இந்தியன் சினிமாலே யாராலுமே எடுக்க முடியாது. இது வந்து என்னோட ஒப்பீனியன் என்ன சொல்லுவேன்னா, ப்ரெசென்ட்டுங்கிற ஒரு விஷயத்தையே வச்சிருக்க வேணாம். இது அந்த 2K கிட்ஸ் வந்து உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த யோலோ அந்த அந்த விஷயங்கள்லாம் வேமோஸ் அப்படின்லாம் பேசுகிறாங்க, கோவாவில் எடுக்கிறாங்க, பார்க்க அது யூஎஸ் மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இந்த விஷயங்கள் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு பீரியட் ஃபிலிமாக இதை பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த 300 மாதிரி அவதார் மாதிரி பேசியிருப்பானுங்க, கல்ட்டு அது இதுன்னு கொண்டாடி இருப்பாங்க. பட் இது வந்து ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி எனக்கு வந்து 2K கிட்ஸும் வரணும், எனக்கு ஃபேமிலி ஆடியன்ஸும் வரணுங்கிறது நினச்சதுனால இது அந்த போர்ஷனை உள்ளே வச்சு ஒரு சொதப்பிட்டாங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு டீசென்ட் வாட்சாக இருக்கும். ஒரு ட்ரால் வாட்சாலாம் போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஒரு டீசென்ட் வாட்சாக சூர்யாவோட ஹார்ட் ஒர்க்காகவும் சிவாவோட டீமோட அந்த விஎஃப்எக்ஸ் அந்த டிசைன்ஸ் அந்த ஆர்ட் ப்ராப்பர்ட்டி செட் ப்ராப்பர்ட்டிக்கான ஹார்ட் ஒர்க்காகவும் இது ஒரு டீசென்ட் வாட்சாக கண்டிப்பாக. அவரை ஆனஸ்டாக சொல்லணும்னா அவர் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காரு. ஆஹா ஓகோன்னு ஒரு கல்ட் ஆல்பம்லாம் கொடுத்ததில்ல, அவரால் இந்த படத்துக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுமோ அதை பண்ணியிருக்காரு. பட் அந்த படம் அந்த ஒரு பாட்டு என் தலைவனேங்கிற பாட்டு அது கொஞ்சம் நல்லா வச்சுருக்கலாம். அது வந்து ஒரு 1.5 நிமிஷம் தான் வச்சுருக்காங்க படத்துலேயே, அதுதான் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. மற்றபடி டிஎஸ்பி பிஜிஎம்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ரொம்ப பிடிச்சிருந்தது படம். மியூசிக் எதுவுமே டச் ஆகலை. டிஎஸ்பி இன் சென்ஸ் ஒரு பிஜிஎம்லாம் நல்லா போட்டிருக்காரு. பட் ப்ரெசென்ட்டில் இருக்க மியூசிக் எதுவுமே டச் ஆகலை. ஒரு பெப்பி சாங்கும் ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு 2 சாங்கும் தான் கனெக்ட் ஆகுது. மற்றபடி மியூசிக் பெருசாக இல்லை சொல்லிக்கிற மாதிரி. கார்த்தி தெரிஞ்சது தானே, கிளைமேக்ஸில் எப்படியா இருந்தாலும் வருவார் அந்த 5 நிமிஷம் அப்படின்ட்டு. அவர் வந்ததுனால பார்ட் 2க்கு லீட் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டாக ஒரு ஃபேஸ் ஆஃப் பிட்வீன் கார்த்தி அண்ட் சூர்யா. ஹீரோயின் திஷா பட்டானி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தான் வந்திருப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக ப்ரெசன்ட் போர்ஷனே ஒரு 20 மினிட்ஸ் தான். அதில் ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ் அவ்வளோதான். மற்றபடி அவங்களுக்கு பெருசாக எதுவும் இம்பார்ட்டன்ஸ்லாம் 5க்கு நான் 4.5 கொடுப்பேன். சிஜி ஒர்க்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, எந்த ஒரு குறையுமே இல்லை. படம் நல்லா இருக்கு. படம் வந்து கண்டென்ட் ஓரியண்டாக வந்து நல்லா இருக்கு. படம் சீரியஸாக வந்து எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம வந்து நிறைய வந்து இந்த கதை சைடாக வந்து போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி நல்ல அண்டர்ரேட்டட் கதை மெய்யழகன் அந்த மாதிரி வந்து ஒரு கதை பேஸ் பண்ணி நம்ம போயிட்டுருக்கும் போது வந்து இந்த மாதிரி கண்டென்ட் ஓரியண்டாக இருக்கிறது வந்து நல்லாயிருக்கு. படம் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி சிவா போன படத்தில் விட்டது இந்த படத்தில் பிடிச்சிட்டாரு. அவருக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே வந்து ஓகே அவர் மறுபடியும் வந்து அதே அண்ணாத்த இதுதான் வந்து தொடருது போல் அப்படின்ற மாதிரி வந்து ஃபீல் பண்ணேன். பட் இப்போ அந்த மாதிரி இல்லை. செகண்ட் ஹாஃபில் வந்து பார்க்கும்போது கம்பல்சரி வந்து சிவா படமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது. அவர் பண்ண லாஸ்ட் படம் வரைக்கும் இதையும் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து அப்படி எதுவுமே இல்லை. இது ஏதோ ஒரு ஹாலிவுட் ரெஃபரன்ஸ்லேருந்து எடுத்த மாதிரி தான் வந்து இருக்குது.
அது சீரியஸாக சொல்ல போனால் இவர் நிறைய வந்து காப்பி அடிச்சு எடுத்திருந்தாலும் சரி எது பண்ணியிருந்தாலும் வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்க முடியாது. ஸ்டோரி வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு வந்து அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை பீட் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் பண்ணாது தான். பட் இருந்தாலும் வந்து அந்த விஷுவல்ஸாகவும் சரி இந்த 3D எஃபெக்ட்ஸாகவும் சரி நிறைய ஆர்ட் ஒர்க் போட்டிருக்காங்க. அந்த ஆர்ட் ஒர்க்குக்கு அவங்க சொன்ன அந்த 2000 crores வந்து கண்டிப்பாக வந்து ஒர்த்து தான். அந்த ஆர்ட் ஒர்க்கு டிஎஸ்பியோட மியூசிக் எந்த அளவு நல்லா இருக்குது. டிஎஸ்பிஎஸோட மியூசிக்லாம் நல்லா இருக்குது. அந்த தலைவனே அந்த பாட்டெலாம் வந்து ஒரு தலைவனே அந்த பாட்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கரெக்டாக வந்து அந்த எந்த இடத்துல வந்து மேட்ச் பண்ணணுமோ அந்த இடத்த வந்து மேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து மியூசிக்ஸ்லாம் எதுவுமேலாம் வந்து சொல்ல முடியாது. நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. நீங்களாம் வந்து பார்த்தீங்கனாலே வந்து உங்களுக்கே வந்து தெரியும் படம் நல்லாயிருக்கு. அவர் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கு அவர் சொன்ன வார்த்தைக்கு இப்போ படத்தில் வந்து சொல்கிறாங்க நாட் ஆல் ப்ராமிசஸ் ஆர் ஃபேக் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. எல்லா ப்ராமிஸும் வந்து பொய்யானதில்லை அப்படின்ட்டு. அவர் எங்களுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணார், இந்த கங்குவாவை உலக சினிமாவே வாயை திறந்து பார்க்கும் அப்படின்ற மாதிரி. கண்டிப்பாக அந்த மாதிரி தான் இருக்குது. அவர் பண்ண ப்ராமிஸு ஒரு நல்ல இட்டு கொடுப்போன்ட்டு அந்த மாதிரி தான் இட்டு கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு படம். 3D தான் வந்து பெஸ்ட்டு. 3D எஃபெக்ட்ஸில் வந்து பார்க்குறது தான் வந்து எங்களுக்கு வந்து ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் தமிழ் படத்தில் வந்து 3Dலாம் அவ்வளோலாம் இருக்காது. அம்புலி எடுத்துக்கலாம், 2.0 எடுத்துக்கலாம், அதிக படம் சொல்லணும்னா. அதுக்கப்புறம் வந்து ஒரு 3Dயில் ஒரு பெஸ்ட்டு வெர்ஷன்னா வந்து கங்குவா தான். அதை தாண்டி வேறு எதுவும் சொல்ல முடியாது. வில்லன் பாபி டியோல் அவருக்கு கொடுத்த ரோல் வந்து அவர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காரு. அவங்கவுங்களுக்கு கொடுத்த ரோல் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஒரே ஒருத்தர் மட்டும்தான் வந்து அவருக்கு கொடுத்த ரோலையும் சரி அடுத்த ரோலையும் சரி எல்லாத்தையும் வாங்கிட்டு போனது வந்து சூர்யா அண்ணா மட்டும்தான். அவர் மட்டும்தான் வந்து அவர் கொடுத்த ரோலை வந்து இன்னும் எஃபர்ட் ஒரு 100% போட சொன்னால் வந்து 1000% போட்டு அதை வந்து இன்னும் வந்து இப்போ படம் இவ்வளோ இதுவாக பேசுகிறாங்கன்னா அதுக்கு வந்து சூர்யா அண்ணாவோட ஹார்ட் ஒர்க்கும் சிவாவோட டெடிகேஷன் அதெல்லாம் தான். இவங்களால தான் வந்து படம் வந்து ஹிட் ஆகுது. அதான் ரீசனு. கண்டிப்பாக பிடிக்கும் ப்ரோ, கண்டிப்பாக பிடிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எனக்கே வந்து சூர்யா ஃபேனாக வந்து எனக்கே வந்து ஒரு மாதிரி வந்து டவுனாக இருந்தேன். நான் ரொம்ப ஒரு வேளை நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணி நான் அப்படி ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து சீரியஸாக சூர்யா ஃபேனாகவும் சரி நார்மல் ஜென்ரல் ஆடியன்ஸாகவும் சரி நான் வந்து ரொம்ப வந்து இதுவாக இது பண்ணுறேன். நான் படத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க இது வந்து இப்போ மெசேஜ் சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு ப்ராமிஸ் ஒன்று பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து எப்படி காப்பாற்றுறாங்க, காலம் தாண்டியோ வந்து எப்படி காப்பாற்றுறாங்க அப்படின்றது தான். அதுதான் வந்து கதையே. இது பாஸ்ட்டுக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் வந்து ஒரு சின்ன கனெக்ட் தான். அது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா வந்து படமே யாருக்குமே புரியாது. இப்போ அது எல்லாருக்கும் வந்து கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் பாஸ்ட் ப்ரெசென்ட் மாறி மாறி வந்துகிட்டே இருக்குது. அந்த டைமில் வந்து எங்களுக்கு வந்து ஈஸியாக புரிய வச்சதுக்கே வந்து சிவாக்கு வந்து அப்ளாஸ் வந்து கொடுக்கலாம் சீரியஸாக. கங்குவா 2 ஆமாம், அதுக்கு தான் வந்து லாஸ்ட்டில் கேமியோலாம் வந்து கொடுத்துருக்காங்கல்ல. அது ஸ்பாய்லர் ஆகிடும். அது கேமியோலாம் வந்து இருக்குது. அதுக்காக தான் வந்து கங்குவா 2வே. இப்போ எப்படி பாகுபலிக்கு வந்து 1 வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்து எல்லார்கிட்டையும் வந்து இதுவாச்சோ 2க்கு வந்து ஒரு லீடு கொடுத்து வந்து 1000 கோடி அது மாதிரி அடிச்சிச்சோ அந்த மாதிரி கங்குவா 2 வந்து கண்டிப்பாக அவர் சொன்னும் போது நான் நம்பலை. கங்குவா 2 வரும்போது வந்து யாருமே வந்து கிளாஷ் வரமாட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ நான் அதை வந்து நம்புகிறேன். நான் கங்குவா 2 வரும்போது யாருமே கிளாஷ் வரமாட்டாங்க. அவரோட காஸ்டியூம் அவரோட கெட்டப்பெல்லாம் எந்த லெவல் அது ஆமாம், அது வந்து நான் கேள்விப்பட்டேன். நான் 24 கிலோ 25 கிலோ வந்து அவரோட ட்ரெஸ்ஸே வந்து வெயிட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி போட்டுட்டு இவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறதுனா வந்து அதெல்லாம் யாராலையுமே வந்து முடியாது. இந்த ஒரே ஒரு மனுஷன் அதான் ஒன் மேன் ஷோ அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இவரால் மட்டும்தான் வந்து முடியுமே.